யோசேப்புக்கு ஒன்று தெரியும், அவருடைய பாதபடியில் இருக்கிற நான் பரிசுத்த ஸ்தானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் குடியிருக்க விரும்புகிற ஒரே கோயில் என் இதயம் மாத்திரம் தானே. இந்த இதயத்துக்குள் இருந்து வருகிறவைகளை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த இதயத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் 1 கோடி ரூபாய் வந்து விட்டது, பணம் பணம் என்று நீங்கள் பிதற்றுகிறீர்கள். முதலாவது தேவன் அங்கிருந்து வெளியே போவார். ஃபர்ஸ்ட், நீங்கள் பணத்தை பீரோவில் வச்சிருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் பிரசன்னம் இருக்காது. நேற்று வர பாடுனேன், நல்லா இருந்தேன், பணம் இல்லை, என் உதடு துதிச்சிச்சு, ஆனால் இன்னைக்கு துதிக்க வர முடியல பிரதர், பிரசன்ஸ் இல்லை பிரதர். பாவமே இயேசுவை விட நீ எதையோ மேன்மைப்படுத்துவதுதான், அதுதான் முதல் பாவம். அழைத்து அழைத்து ஆராதனைக்கு வருவதல்ல, தள்ளி தள்ளி பழுப்பது பழம் அல்ல. இன்னைக்கு மாம்பழங்கள், ருசியான மாம்பழங்களை சாப்பிட்டு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா மொத்தமாக ஒரு அறுவடையை போடுவாங்க, மொத்தமாக கல்லுகளை வைப்பாங்க, பழுக்க வைப்பாங்க. நம்ம சாப்பிட்றது ருசி உள்ள பழங்கள் அல்ல பிரியமானவர்களே. நம்ம சாப்பிடுவோம்